வடகண்டா மாப்பிள்ள நேபாளில் இருந்து என்னென்னையா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி யூடியூபர் மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பார்ட் போகிறோம். சரி, பார்ட் கொடுத்தா என்ன பண்ண போகிறீங்க? பார்ட் 1 வச்சு என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. ஓகே, விஐஎஃப் பற்றி ஓப்பனாக உடச்சி பேசினேன். சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே உடச்சி பேசலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து விஐஎஃப்பை காமன் நாலேஜாக மாற்றணும். விஐஎஃப்ஐ காமன் நாலேஜாக மாற்றணும்னா எப்படி? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண நபர்கள் தான். அவங்களுக்கான தைரியத்தை நீங்கள் கொடுக்கணும். அந்த தைரியத்தை எப்படி கொடுப்பீங்க? ரொம்ப சிம்பிள். அதை பற்றி எல்லோரும் பேசுங்க, அதை பற்றி எல்லோரும் கமெண்ட் போடுங்க. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது திமுக ஆதரவான எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டேயும் போய் விஏஎஃப்னு கமெண்ட் போடுங்க. விஏஎஃப்ஐ பற்றி பேசுங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் தைரியம் இல்லையா? ஓகே, ஆல்ரெடி ஒரு ஆட்டம் பாம்பு இறக்கிட்டோம், இன்னொரு சின்ன பாம்பு இறக்கி விட்டு தான் போமே. இப்போ இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்குன்னு சொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டிய ஆஃபீஸர்ஸ், இந்த ஆஃபீஸர்ஸ் தான் 2G வழக்கு குற்றம் அப்படின்னு சாட்டினாங்க. ஆராசா மீதும் காங்கிரஸ் ஆட்சி மீதும் மன்மோகன் சிங் மீதும் குற்றம் சாட்டினாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பதவிகள், இதுக்கு பின்னாடி இருந்த பதவிகள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்படி அதுவும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்? யாருமே கேட்கல. இதில் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? இவங்க எல்லாருமே எப்படி விஐஎஃப்ஓட சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதையும் யாரும் கேட்கல. ஓகே, அதுக்கு அடுத்த காமெடி என்ன அப்படின்னா, இவங்க விஐஎஃப்ஓட சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் போட்டோம், இவங்க எல்லாருமே இன்னமும் பாஜக அரசுக்கு மிகப்பெரிய தூண்களாக விளங்குறாங்களே எப்படி? இதை யாரும் கேட்கல. முதல்ல இதை ஹேண்டில் பண்ணுங்க, சரிங்களா? இதை காமன் நாலேஜ் ஆக்குங்க. விஐஎஃப்ஐ காமன் நாலேஜ் ஆக்குங்க. எல்லாரும் விஐஎஃப்ஐ பற்றி பேசுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா? தப்பு இல்லை, விஐஎஃப்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஏன்ட்டல்ல மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை போய், ஓகேவா? அப்படி கமெண்ட் போட்டிங்கன்னா எல்லாரும் தேடுவாங்க, எல்லாரும் படிப்பாங்க. விஐஎஃப்ன்றது காமன் நாலேஜ் ஆகும். அப்போ விஐஎஃப்க்கு எதிரானு சண்டை போடணும்னு தைரியமாக வெப்பன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறவன் இன்னும் தைரியமாக சண்டை போடுவான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நீங்கள் விஐஎஃப்ஐ காமன் நாலேஜாக மாற்றுங்க. அப்புறம் இந்த கான்ஸ்பிரசி தியரி பேசுகிற உள்ளூர் வானானுங்கள்லாம் நிறையா இருக்குது. இவனுங்க இப்போ பேசுகிறானுங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனுங்கெல்லாம் ஸ்மால் பாய்ஸ். இவனுங்களை அடுத்து அடிப்போம். ஃபஸ்ட்டு விஐஎஃப்ஐ காமன் நாலேஜாக மாற்றுங்க.